ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடுறாங்க. கீழே கொட்டினா அதை யார்ட்டையும் சொல்ல வேணாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமலே போனால் நாங்கள் வந்து ஒரு டாக் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு போடுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்களோட ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஏன் கல்யாணமே பண்ணிக்காம சுற்றிட்டு இருக்கிறான், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணலாம் கேட்கும்போது எல்லா பொண்ணையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்டான்னு காரணம் கேட்டால் அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே பிடிச்சிருக்கும். இப்படிங்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தன் தங்கச்சி ஒரு நாள் தொலைஞ்சு போயிடும். என்னன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக ஒரு மேலே ஒரு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. திரும்பி சோம்பி வைரஸ் மாதிரி இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோ தான் தங்கச்சியை காண தேடிட்டு இருக்கும்போது ஹீரோனி வந்து என் வீட்டில் தான் இருக்கிறா, என் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஆளுங்க தான் சொன்னால தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போன்னு சொன்னால சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஜிஹெச்சு கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ். அதனால் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு போயிடுவாங்க. மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல தான் அவங்க போகணுன்னு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நேராக இருக்கும். அதனால் அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்கும்போது அவங்க கூட வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயமாக இருக்குது. அதனால அவங்க ஹீரோவோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஹீரோவோட தங்கச்சி கொண்டுமே ஆகாது. அப்போ தான் எல்லாத்தையும் தெரியும் ஹீரோவோட தங்கச்சி தான் எல்லாத்தையும் காப்பாற்றி வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணினா ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் ஜோம்பீஸுக்குலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடிச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனியை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போனதுனால ஹீரோனியை காப்பாற்றுற ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலுக்குள்ளே திருப்பி வரும்போது ஒரு ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் கடிச்சிடும். அவர் கடிச்சினா நான் நம்ம எப்படி மாற போகிறேன், மாறத்துக்கு முன்னாடி கொண்டு நான் அந்த பக்கம் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனியை கொண்டு போய் அந்த சைடு விட்டுருவார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடுவார். அப்போ தான் ஹீரோனி வந்து கேட்பாங்க எதுக்காக என்னை காப்பாற்றுன்னு கேட்கும்போது உனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை காப்பாற்றுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறாங்க. இதோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க.